ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். பொது தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறமா சொல்லியிருந்தோம். அதுக்கான அட்டவணை தயாராகிடுச்சு. டேட் வைஸ் தேதி வாரியாக என்னன்னைக்கு டெஸ்ட் இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், டெஸ்ட் எங்கே அட்டன் பண்ண முடியும், எங்கே பிடிஎஃப் இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து பின்னாக புரியும். ஸ்கிப் பண்ண வேண்டாம். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஃப்ரீ டெஸ்ட் தானே, ஏனோ தானே இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. நிச்சயமாக இந்த டெஸ்ட் சீரிஸ் அது குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 எதுக்காக இருந்தாலும் தமிழுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக 90க்கு மேலே கேரண்டியாக தமிழில் அடிக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு முழு சிலபஸ் பகுதி ஆ ஆ இ 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழில் என்ன சிலபஸ் இருக்கும் அந்த சிலபஸ் முழுமையாக முடிச்சு கொடுக்கப்படும். பாதி ஆரம்பிப்பாங்க, பாதி விட்டுருவாங்க, அந்த மாதிரி கிடையாது. எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை. 6th ஆரம்பித்து 12th வரைக்கும் தமிழுக்கு என்னென்ன படிக்கணுமோ கம்ப்ளீட்டாக அட்டை டு அட்டை நான் முடிச்சு கொடுத்துருவேன். இது என்னோடய வாக்கு. தாராளமாக நீங்கள் நம்பலாம். சப்போஸ் முடிக்கல அப்படின்னா நீங்கள் என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். சரியா? ஓகே, பார்த்துலாமா? ரைட். ஓகே, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க வின்அன்ஷன் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கொடுக்குறேன். அங்கே தான் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட்டு. சரிப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து புது புத்தகம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புது புத்தகம், பழைய புத்தகம், ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே நம்ம வந்து பின்னாக பார்த்தாகணும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், புது புத்தகம் ஃபேஸ் பண்ண போகிறோம். எதுக்காக நியூ புக்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸில் நீங்கள் நியூ புக்ஸ் ப்ராப்பராக அட்டன் பண்ணால் 80க்கு மேலே போட முடியும். ஓகே, பழைய புத்தகம் நீங்கள் படித்தாகணும். அதையும் நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். கிளியர்? ஓகே, சரிங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 6th இங்கே தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சில பேர் 10th ஆரம்பிக்கலாம், 9th ஆரம்பிக்கலாம், மார்க்ஸ் அதிகமாக வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு பிகினராக உள்ளே வரும்போது 10th படிக்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியில் ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பின்னாக போக போகிறோம். ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சலாம். 6th, 10th, 11th, 12th எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட்டு. இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது Jan 23 வந்து பின்னாக அப்லோட் பண்ணுறோம். டெஸ்ட் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது February 1. ஸோ மந்த்து ஸ்டார்டிங் ஆரம்பித்தா பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ரவுண்டு பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கோம். Februaryயில் ஆரம்பிக்கிறது July வரைக்கும் வந்து பின்னாக போகும். கிளியர்? ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ இயல் வந்து பின்னாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டெஸ்ட்டுக்கும் 1 day கேப் நம்ம இங்கே வந்து விட்டுருக்கோம். இந்த 1 day கேப் அப்படின்னா ஒரு இயலுக்கும் போதுமானதாக இருக்கும். நம்ம அந்த எல்லா இயலும் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி எத்தனை கேள்விகள் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னாக கொடுத்துருக்கோம். ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் 2 நாள் கேப் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ தாராளமாக ஒரு நாள் போதுமானதாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே செக்லிஸ்ட் வந்து பின்னாக மார்க் பண்ணணும். இயல் 1 முடிச்சிட்டோமா, ஓகே மார்க் பண்ணியாச்சு. இயல் 2 முடிச்சிட்டோமா, இது வந்து பின்னாக மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பின்னாக முடிக்க முடியும். அடுத்த ஒரு 6 மாதம் உங்களை நீங்களே என்கேஜாக வச்சுருந்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நீங்கள் சிம்பிளாக விட்டுட்டீங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தள்ளி போட்டே போனீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் லாஸ்ட் டைமில் ரொம்ப வந்து பின்னா அடி வாங்கிடும். அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது. தமிழில் நீங்கள் 90 கூட வந்து பின்னாக பத்தாது, 98 கிட்டே நீங்கள் போட்டால் தான் இன்னும் ஈஸியாக உள்ளே வந்து பின்னாக போக முடியும். ஓகேவா? இதில் 90க்கு மேலே நிச்சயமாக நான் வந்து அடிக்க போகிறோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன பண்ணியாகணும், ரெகுலராக வந்து பின்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? ஓகே, டெஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா பாருங்கள், நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வின்அன்ஷன் ஐஏஎஸ் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அங்கே வந்து பின்னாக வரும். சப்போஸ் நீங்கள் சொன்ன டேட்டுக்கு அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம குரூப்பில் பிடிஎஃப் வந்து இருக்கும். அதை நீங்கள் போய் சர்ச் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் காமனாக இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போது எல்லோரும் ஜாயின் பண்ணட்டும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தமிழுக்காக மட்டுமே தனியாக குரூப் ஆரம்பித்து ஒரு சில வீடியோஸ் அங்கே வந்து பின்னாக வரப்போகுது. இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, நிறைய விஷயம் வந்து பின்னாக இருக்குது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் ஒரு சில இயலுக்கு உங்களுக்கு பாடங்கள் டீச் பண்ணி வீடியோ நம்ம கொடுப்போம். யூடியூப்பில் நிறைய வந்து பின்னாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தனியாக கொடுக்கப்படும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும் அதை நம்ம வந்து பின்னாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டேட் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ February வந்து பின்னாக ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் 2 days கேப் இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு 1 day தான் கேப் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? 9th 10th போகுது மட்டும் கேப் வந்து பின்னாக அதிகமாகும். சரியா? ஸோ 7th term 1 term 2 ஃபுல்லாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ டேட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தேதி வாரியாக சொன்ன டேட்டுக்கு பிடிஎஃப் வைஸ் உங்கள் டெஸ்ட் வந்து பின்னாக வந்துடும். எல்லாமே நான் வந்து காட்டுறேன். சரியா? ஓகே. ஸோ லாஸ்ட் வந்து பாருங்கள், உங்கள் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் July 7 புது புக்கை நம்ம ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சிருப்போம். 11th 12th மட்டும் உங்களுக்கு சில பாடங்கள் நான் வந்து கொடுக்கணும். அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், அதை வந்து பின்னாக பார்த்துக்குவாங்க. அப்போது February 1 ஆரம்பிக்கிற நீங்கள் July 7 நியூ புக்கை ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சிருப்பீங்க. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தேதிகள் மாற்றி அமைக்கப்படும். ரைட்? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பின்னாக கவர் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் ஜூன் மாதம் எக்ஸாம் வருது சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த அட்டவணையில் தேதிகள் மாற்றி அமைக்கப்படும். சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு July 7 நம்ம வந்து பின்னாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். எப்படினாலும் அவங்க சிலபஸ் வந்து டேட்டை மாற்றாலும் சரி, அடுத்த மாதம் வச்சாலும் சரி, எப்போ கொண்டு வந்தாலும்
உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பக்காவாக மட்டும் முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? ஓகே. ஸோ ஓல்டு புக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானதான். இல்லை எந்த ஒரு ஆப்பு வெப்சைட் எதுவுமே கிடையாது. டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க, வின்னன்ஷான் சர்ச் பண்ணுங்கள், குரூப் வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிட்டாலே எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி இருக்கும் அதை நான் வந்து காட்டுறேன். சாம்பிள் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணும்போது ரிட்டர்னில் வந்து பின்னாக கொடுத்துருந்தோம். பட் இந்த டைம் ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பிரிண்ட் போகிறதுக்கு ஏதுவாக எல்லாருக்கும் வந்து பின்னாக கொடுக்கப்படும். ஸோ அழகாக டைப் பண்ணி டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 தமிழ் 10 ஃபுல்லாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கும். கேள்விகள் கிளியராக வந்து பின்னாக இருக்கும். அண்ட் அதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? இதில் ஒரு கேள்வியும் அழகாக டைப் பண்ணி ஏன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் போடவும் ஈஸியாக வந்து பின்னாக இருக்கும். நீங்கள் ஒரு பெய்டு பேட்ச் எதை எதிர்பார்த்து நீங்கள் போவீங்களோ நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக வந்து பின்னாக இருக்கும். ஓப்பனாக சொல்கிறது தான், 90க்கு மேலே வேணுமா இது 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து பின்னாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடியும் இதை வந்து பின்னாக கிடச்சிருக்கு. சரியா? இதே மாதிரி ஒரு இயலுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை அங்கே கேள்விகள் இருக்குது எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். எக்ஸாம்பிள், ஒரு இயல் வந்துருக்கு 4 பேஜுக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேஜில் என்ன கேள்வி எடுக்க முடியுமோ எல்லா கேள்வியுமே இருக்கும். இம்பார்ட்டன்ட் கேள்விகள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பின்னாக இருக்குது, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சில்லியாக இருந்தாலும் ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் இன்ச்சு பை இன்ச்சாக அட்டை டு அட்டை கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இயல் 1 பொறுத்த வரைக்கும் ரவுண்டாக வந்து பின்னாக இருக்காது. ஓகே. ஸோ இயல் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 54 கேள்வி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? எதுக்காக இங்கே 54 கேள்விகள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, ஒன்றா இம்பார்ட்டன்ட் மாதிரி பார்க்கவே கிடையாது. அதாவது தமிழ் ஃபுல்லாக வந்து பின்னாக்க 100 கேள்விகள், இயல் 100 கேள்வி அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு இயலையும் எத்தனை கேள்விகள் கவர் ஆகுது அதுக்கான விளக்கம் நான் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தமாக உங்களுக்கு இதில் 4500 கேள்விகள் புது புக்கில் மட்டுமே கவர் ஆக போகுது. ஓகேவா? எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பேஜில் என்னெல்லாம் கவர் ஆகுமோ எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கும். இதை மட்டும் ரெகுலராக நீங்கள் பார்த்தாலே தமிழுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கீ நம்ம இந்த மாதிரி வந்து பின்னாக கொடுத்துருவோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் கீழே வந்து பின்னாக தப்பு இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டெலகிராம் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஹியூமன் எரர் பாசிபிள் தாங்க. இப்போ டைப் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் பண்ணும்போது வந்து ஈயா வந்து பின்னாக மாறிக்கலாம், வந்து பின்னாக மாறிக்கலாம். ரொம்ப லைட்டாக தான் வந்து பின்னாக இருக்கும். ஸோ எல்லாமே டபுள் செக் பண்ணி நம்ம வந்து பின்னாக வச்சிருக்கோம். இருந்தாலும் தப்புன்னு தான் நீங்கள் வந்து பின்னாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கீ நம்ம வந்து பின்னாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இயலுக்கும் அதுக்கான கேள்விக்கான பிடிஎஃப், அதுக்கான பதிலுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் வின்னன்ஷான் வந்து பின்னாக வந்துடும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இஷ்டம் இருக்கவங்க வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது கம்பல்சரி அந்த மாதிரி வந்து கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா என்னை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எதாவது வந்து பின்னாக செஞ்சாகணும். ஸோ அதுக்காக நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் அதிகமாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இன்கேஸ் இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்கன்னா இங்கிலீஷ்க்கும் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். லாங்குவேஜுக்கு என்ன சிலபஸ் இருக்குதோ அந்த லாங்குவேஜுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு. நம்ம இதை வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது குரூப் 4 குரூப் 2க்கான சூப்பர் 50க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து பின்னாக பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் பின்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கும் இதே மாதிரி தேதி வாரியாக போட்டு கொடுத்துடலாமா அப்படி சொல்லுங்கள். இல்லை தமிழுக்கும் அதுக்கும் மிங்கிள் பண்ணலாமா? என்னை பொறுத்து தமிழ் தனியாக வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஜிஎஸ்க்கு 50 பாடம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த 50 பாடமுமே கேப் கண்டிப்பாக வந்து பின்னாக வேணும். ஏன் அப்படின்னா இப்போ தமிழுக்கு வந்து நம்ம 1 டே கேப் வந்து பின்னாக விடுறோம், அது போதுமானதாக இருக்கும். ஆனால் ஜிஎஸ்க்கு நிச்சயமாக ஒரு பாடத்துக்கு 2 நாளாவது கேப் வந்து வேணும். ஒரு சில பாடத்துக்கு 3 நாள் கேப் வந்து பின்னாக தேவைப்படும். ரைட்டா? ஸோ அதுக்கும் நான் அதுக்காக அப்டேட் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு ஜிஎஸ்க்கும் 50 டெஸ்ட் பேட்ச் வந்து பின்னாக வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதே வந்து பின்னாக பார்க்கலாம். சூப்பர் 50 டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 75 கொஷின் கேட்குறாங்க மேக்ஸ் இல்லாமல். ஓகேவா? 75ல் ஒரு 15 கேள்விகள் சரி பிரச்சனை இல்லாமல் ஒரு 10 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ், பேலன்ஸ் 65 கேள்விகள் இருக்குது குரூப் 2லேயும் குரூப் 4லேயும். ரைட்டா? இந்த 65 கேள்விகளில் 35 கேள்விகள் சாலிடாக அடிக்க முடியும். அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு காஸ்ட்டும் வந்து பின்னாக இல்லை. ஓகேவா? ஸோ இது நான் கேரண்டியாக வந்து பின்னாக சொல்ல முடியும். நம்பிக்கை இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ இது தவிர்த்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நியூ பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸும் வீடியோ வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் கிடையாது, டெலகிராம் வின்னன்ஷான் சர்ச் பண்ணால் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதான் வந்து பின்னாடி நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து பின்னாக இருக்குது. இதில் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே எல்லாமே வந்து பின்னாக வந்துடும், நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் அதாவது நீ சொன்ன டேட்டுக்கு அட்டன் பண்ண முடியல அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் ஃபைல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து பின்னாக இருக்கும். ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் நீங்கள் வந்து பின்னாக எடுத்துக்கலாம். சரியா? இந்த மோட்டிவேஷன் வந்து பாருங்கள், செய்து முடிக்கும் வரை எந்த செயலும் சாத்தியமற்றது தான். எஸ், அதாவது டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து பின்னாக ஸ்டார்ட் பண்ணுறோம். 6 ஆரம்பிக்கும் போது முடிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும். 7th ஆரம்பிக்கும் போது அப்படி தான் வந்து பின்னாக ஃபீல் ஆகும். பட் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா
அங்கே முடிக்கும் போது வேறு லெவலில் வந்து இப்போ நாங்கள் இருக்கும், ஈஸியாக வந்து இப்போ நாங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ மோட்டிவேஷன் அது சும்மா நம்ம சொல்கிற விஷயம் வந்து கிடையாது, நம்ம அதை உள்ளே வந்து இப்போ நாங்கள் வாங்கணும். எஸ், ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ நாங்கள் ஆகிடும். ஓகேவா? இதில் டவுட்ஸ் இருக்குது, என்ன மாற்றம் என்ன சொல்லுங்கள். பட் டெஸ்ட் உங்களுக்கு February 1 உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்துடும். டெய்லி அதாவது அந்த சொன்ன டேட்டுக்கு 10 மணிக்கு, அதாவது 10 மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா குரூப்பில் டெஸ்ட் PDF வந்து அப்டேட் ஆகிடும். 10 மணிக்குள்ளே வரலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு தயக்கம் வந்து இப்போ நாங்கள் வேண்டாம், நம்ம ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் அப்டேட் ஆகலைன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுங்கள். சொன்ன டேட்டுக்கு வரல அப்படின்னா ஏன் நான் வரல அப்படின்னு நான் குரூப்பில் வந்து இப்போ நாங்கள் சொல்லிவிடுவேன். டெஸ்ட் எல்லாமே தயாராக இருக்குது, உங்களுக்கு குரூப்பில் வந்து இப்போ நாங்கள் வந்துடும். வரல அப்படின்னா நான் குரூப்பில் இன்வெஸ்ட் கொடுப்பேன், நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த ஒரு குரூப் தாங்க, நம்மளுக்கு வேறு எந்த ஒரு கிளைகளும் கிடையாது. வின்னன்ஷன் ஐஏஎஸ்க்கு ஒரே டெலிகிராம் குரூப் தான் வந்து இப்போ நாங்கள் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க. தமிழுக்காக இன்னும் தனியாக குரூப்கள் ஆரம்பிக்கப்படவில்லை, இதை ஜாயின் பண்ணாலே போதுமானது, எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? பட் ரெகுலராக ஃபாலோ பண்ண வாட்ச் பண்ணிட்டே வந்து இப்போ நாங்கள் வருவேன். அவங்களுக்காக மட்டும்தான் தமிழுக்கான சில வீடியோஸ் பிரத்யேகமாக வந்து இப்போ நாங்கள் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். 90+ நிச்சயமாக நம்ம வந்து அடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.